அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஒன் தமிழ் சேனல். நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது பூமிக்கு அடியில், அது தண்ணிக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பாதை உருவாக்கி அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்ற எல்லா டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிற அளவுக்கு ஒரு வழி உருவாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தாவில், அதாவது வெஸ்ட் பெங்கால் சொல்லலாம், மேற்கு வங்காள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுரா பிரிட்ஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுரா பிரிட்ஜ் இருக்கு. அந்த ஹவுரா பிரிட்ஜ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ளி ரிவர் ஒன்று இருக்குங்க. அந்த ஆறு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஆழம், அதாவது கிட்டத்தட்ட 100 அடி இருக்குங்க. அவ்வளோ ஆழத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை ஆரம்பிச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஹவுரா பிரிட்ஜ் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ இருக்கும், இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவோட ஒரு ப்ரைடான மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு அண்டர் வாட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுரா டவுன் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் லேக் சிட்டின்னு இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதனால கிட்டத்தட்ட 7 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயனடையாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரயில்வே ட்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டருங்க. அந்த 16 கிலோமீட்டர்ல அந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு பார்த்தீங்களா, அந்த ஹவுரா பிரிட்ஜு கீழே இருக்க அந்த ஹூக்ளி ரிவர் கீழே இது மட்டும் இந்த செக்டார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 520 மீட்டர் சொல்றாங்க. அவ்வளோ லென்த் இருக்கும், அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை மட்டும் கடக்கிறதுக்கு மட்டும் வந்து 45 செகண்ட்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 520 மீட்டர்ஸ் இந்த இடம் மட்டும். அந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே மட்டும் ஒரு பக்கம் ஹவுரா ஸ்டேஷன் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளாண்டோ இல்லைன்னா சால்ட் லேக்குன்னு சொல்லலாம், அந்த ஸ்டேஷன் இருக்கும். அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர். அதாவது அந்த 16 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 கிலோமீட்டர் சம்திங் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ப்ரைடான மூமெண்ட்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சாங்க. இது மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவாக்குது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். இது பல வருஷமா வந்து கிட்டத்தட்ட 1984 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் பேச்சு ஆரம்பிச்சு 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 கோடி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இது உருவாக்கத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ப்ரைடான மூமெண்ட்னு சொல்லலாம். இந்தியாவோட ஒரு, அதாவது கட்டிடக்கலையில் இது ஒரு பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு அண்டர் வாட்டர் கீழே ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு இது பண்ணுறது உருவாக்கி அதில் ரயில்வே சர்வீஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அது இந்தியாவில் இருந்தால் டீப்பஸ்ட் ரொம்ப பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுராவா இல்லை இன்னொன்று தெரியல, அது கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம், வரவேற்கிற விஷயம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் பெங்கால் பற்றி தெரியும், கொல்கத்தா பற்றி எவ்வளோ கஷ்டமான ஒரு பிளேஸ்ன்னு தெரியும். இது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல அந்த பக்கம் போயிடலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே பஸ்லயோ இல்லை 2 போனோம் இந்த டிராஃபிக்ல போகிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த டனல் வந்ததுனால, இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். யூடியூப் சேனல்ல பார்த்தேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோ சந்தோஷமா சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க இந்த சைடு அந்த சைடு போகிறது. இப்போ ரொம்ப ஈஸியாக வெறும் 5 நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பத்தி சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.